ஸ்தோத்திரம்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா. அப்பா நாங்கள் உம்மை வாழ்த்தி உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே கடந்து வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரபிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரபிடும். ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நாங்கள் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே முற்றிலுமாய் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், இந்த வொர்ஷிப் வேலை ஆண்டவரே அப்பா, ஜெப பகுதி ஆண்டவரே, ஆண்டவர் செய்தி வேலை எல்லாவற்றையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட உள்ளங்களிலும் இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உண்டாகட்டும். தொடர்ந்து மீதியான நேரம் முழுதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எந்த நுள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவோம். அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலமாம் அவரையே நேசிக்கிறேன் என்ற பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை போற்றுவோம். அவர்
வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி என்னை கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. இந்த நேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த நீசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நீசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முள்மொழி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேலேறியே முள்மொழி சிரசில் சூடியே. என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதால்.
கிருபைகள் நேரமா பூவி யாத்திரை மிக கடினம் தேவ கிருபைகள் நேரமும் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் எந்த நேக்கமெல்லாம் நீங்கி போ கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் எந்த நேக்கமெல்லாம் நீங்கி போ கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன் இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் இந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அங்கங்கே இருந்து இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும், எப்படிப்பட்ட கால சூழ்நிலையா இருந்தாலும் நாம் கர்த்தரை உயர்த்தவும், அவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹalleluya. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, அல்லது வியாதி படுக்கையில் இருந்தாலும் சரி, சுகவீனமாயிருந்தாலும் சரி, சந்தோஷமாயிருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவரை உயர்த்தவும் நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். அது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நம்மை மீட்டெடுத்ததான இயேசுவுக்கு, நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் வல்லடியிலிருந்து மீட்டெடுத்ததான இயேசுவுக்கு நாம் மகிமைகளை செலுத்துவோம், துதிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இருதயங்களிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் நினைவுகள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்துகிறதப்பா. எங்கள் உணர்வுகள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்துகிறது இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கால சூழ்நிலைகளிலும் நீர் நல்லவராகவே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராகவே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதிலும், எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை கரிசனை உள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருப்பீராக. ஹalleluya, ஹalleluya. இம்மட்டுமா எங்களோடு இருந்ததான தேவன், எங்களை வழிநடத்தினதான தேவன், எங்களை பாதுகாத்ததான தேவன், எங்களை ஆண்டவரை பாதுகாப்புக்குள்ளே, உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா.
உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஹalleluya, hallelujah, praise the Lord, praise the Lord. எல்லாரும் உயர்த்துவோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருதயங்களிலே ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் பயபக்தியாக எல்லாரும் கர்த்தரை உயர்த்துங்கள். நீங்கள் உயர்த்துகிறதை, நீங்கள் மகிமைப்படுத்துகிறதை உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வியாபியா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் இருந்து நீங்கள் நிற்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த இடத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய நிற்கிற ஸ்தானம் வீட்டிலே எந்த பகுதியாக நீங்கள் இருக்கலாம், அல்லது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது அமர்ந்திருக்கலாம், அல்லது முடியாத நிலைமையில நீங்கள் படுத்துக்கொண்டு இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஹalleluya. எல்லா விதமான ஜெபங்களையும், எல்லா விதமான விண்ணப்பங்களையும், எல்லா விதமான துதி ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவர் ஏறெடுத்துக் கொள்ளுகிற ஆண்டவர், அதிலே மகிமைப்படுகிற தேவனாகிய கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் நல்லவர் என்பதை எல்லாரும் அறிக்கையிடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர் என்று அறிக்கையிடுங்க. நாம் வியாதியில் இருந்தாலும் அவர் நல்லவராயிருக்கிறார், குறைவு பெற்றிருந்தாலும் அவர் நல்லவராயிருக்கிறார். ஓ glory to God. அவரிடத்துல குறையே கிடையாது, அவரிடத்துல பிழையே இல்லை. அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர் என்பதை அறிக்கையிடுவோமா? நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர், நன்மைகளின் தேவன். Oh, hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Glory to God, glory to God, glory to God. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord. துதிக்கிறோம். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் நமக்கு மிகவும் போதுமானவர். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு தூரத்திற்கு போதுமானவர் என்பதை நீங்கள் இப்படிப்பட்ட தனிமையான நேரத்தில் தான் நீங்க அனுபவிக்க வேண்டும். எல்லா மனுஷனுடைய சூழ்நிலைகளும், எல்லா மனுஷனுடைய அன்புகளும் கைவிடப்படக்கூடிய அல்லது முடியாது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். உதவின்னு போய் நின்னா முடியாது என்று சொல்லுவார்கள், ஏதாவது தேவை என்று சொன்னால் முடியாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இந்த நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் தான் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னோட கூட சேர்ந்து ஒரு அடியை நாம் பாடுவோமா? ஹalleluya. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தும். அவர் என்றென்றும் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதும்.
ஹalleluya உயர்த்துவோம். இயேசுவே நீர் எங்களுக்கு என்றும் போதுமானவராயிருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே நீர் எங்களுக்கு என்றும் போதுமானவராயிருக்கிறீர் அப்பா. எல்லா ஆபத்துகளிலும் நாசமோசங்களிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர். அவர் சகல சத்துருடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஹalleluya ஹalleluya. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீடுகளிலே நீர் எழுந்தருளதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ glory glory to God. உம்முடைய வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், நமக்கு போதுமானவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். அவர் நம்மளோடு கூட இப்பொழுது இடைபெடுவாராக. ஜெப சிந்தனையோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் யாவரோடு கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது பேசுவார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளிலே என்னோடு பேசும் என்று சொல்லி தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் அப்படியாக தாழ்த்தி அவருக்கு செவி கொடுப்போம். யாவரும் இருக்கிற இடத்திலே ஆங்காங்கே இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்குதான், இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான பிள்ளைகள் ஆங்காங்கே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கண்களை மூடி அவருடைய சமூகத்தை கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பு ரட்சகரே, ஆவியானவரே என்னோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு இடைவிடும்படியாக க்ஷபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாக நாங்கள் க்ஷபிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்குரிய ஆண்டவரே மன்னாவை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் க்ஷபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய எல்லா காரியங்களும் கெடுக்கிறதான சத்துருக்களை நசரேனாகிய இயேசு நாங்கள் அதமாக்கி நாங்கள் க்ஷபிக்கிறோம். ஒரு மன ஆவியோடு கூட இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் க்ஷபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய கிருபையில கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீரை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பெற நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் இந்த நாளும் தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிறதான தலைப்பு சோதரம், ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே என்கிறதான தலைப்பிலே நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நாம் அநேக காரியங்களை கண்டுகொள்ள பிரயாசப்படுகின்றோம். வாழ்க்கையிலே வசதியை கண்டுகொள்ள பிரயாசப்படுகின்றோம். நல்ல வேலையை கண்டுகொள்ள பிரயாசப்படுகின்றோம். வாலிப பிள்ளைகள் தன் மனைவியை, நல்ல மனைவியை, நல்ல துணையாரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகின்றோம். பல விதத்திலே பல காரியங்களில் நாம் பிரயாசப்படுகின்றோம். ஆனால் ஞானத்தை கண்டுகொள்வதற்கு நாம் பிரயாசப்படுகின்றோமா என்று சொல்லி நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, அந்த ஞானம் எங்கு கிடைக்கிறது, அந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, உலகத்தில் உள்ள ஞானமா இல்லை வேதத்துக்கு அடுத்தவரையான ஞானமா என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொண்டு அந்த ஞானத்தோடு நாம் நடக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாகவும், அதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாய் நம்மளை சரியான முறைப்படியிலே ஆவிக்குரிய வழியில நடத்தி சென்று பரலோராட்சியத்திற்கு பங்காளிகளாய் நம்மளை மாற்றுவதற்கு இந்த வேத வசனங்களும் இந்த தியானமும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். இந்த பகுதிக்கு ஆதாரமாய் யோபு எழுதின புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 28வது அதிகாரம்
12வது வசனம், ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி வீணாகிறதோ இடம் எங்கே, விளைகிறது இடம் எங்கே என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று சொல்லி இங்கே யோபு சொல்வதை பார்க்கிறோம். அதே பவுலடிகளார் அவர்கள் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார். 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஞானத்தை குறித்து பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்றார். ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வதற்கு அந்த ஞானத்தை எங்கே கண்டடைவது, எப்படி கண்டடைவது? உலகத்துக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாய் இருக்காது. அதனால்தான் இந்த நாளிலே தெளிவாய் நம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறதான ஞானம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியமாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்குரிய வழிகள் என்ன என்பதை குறித்தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அந்த வழிகளை நமக்கு வேத வசனங்கள் அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. அதை நாம் வாசிக்க போகின்றோம். அதை நாம் முழுவதுமாக மனதிலே பதித்து கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, இந்த ஞானத்தை நாம் கண்டுகொள்வதற்கு ஒரு காரியத்தை தேவன் செய்யும்படியாக சொல்லுகின்றார். வாசிக்கலாம். யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கின்றது. வாசிக்கலாம். யோபு 28:28. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கின்றோம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று ஒரு துவக்கத்தை ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, முதலாவது நம்ம படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு பயப்படக்கூடியதான, அதாவது பயம் என்று சொன்னால் பலவிதமான பயங்கள் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி காரியங்களை செய்கிறானோ அதுபோல தகப்பனிடத்துல பிள்ளை எப்படி பயமாய் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பயத்தை குறிக்கிறது. முதலாவது, தேவன் நம்மளை படைத்த ஆண்டவருக்கு, நம்மளை சிருஷ்டித்த தேவனுக்கு, எல்லாவற்றையும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் நடத்துகிறதான அந்த தேவனுக்கு முதலாவது பயப்படக்கூடிய ஒரு பயத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வரும் பொழுது ஞானத்தின் துவக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் ஞானத்தின் துவக்கம் நமக்கு ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருதயத்தில் கொண்டு வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? ஞானத்தின் ஆரம்பத்தை நாம் கண்டுகொள்கின்றோம். இந்த நாளிலும் இந்த ஞானத்தின் ஆரம்பத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதத்தினுடைய ஞானத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம் இருதயத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படியாக கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாராம்? இந்த ஞானத்தின் ஆரம்பத்தை, துவக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதை பார்க்கின்றோம். சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார். 111வது சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நீதிமொழிகளிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி இப்படியாக வேத புத்தகத்திலே பல இடங்களிலே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தின் துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே அதே போல இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது ஞானத்தின் துவக்கத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஞானம் கிடைப்பது முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம ஞானத்தின் துவக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதே அவர் சில ஆசீர்வாதங்கள் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். சும்மா ஞானத்தை மாத்திரம் நான் பெற்றுக்கொண்டு வாழ முடியாது. சில ஆசீர்வாதங்களையும் சில காரியங்களையும் அவர் முதலாவது கொடுக்கின்றார். இந்த கர்த்தருக்கு முதலாவது பயப்படும் பொழுது
அதன் மூலமாக சில பலனையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பிரதிபலனையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சாலமோன் ஞானி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அவர் ஞானத்தை கேட்டார். ஞானத்தோடு மாத்திரமல்ல, அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். அதே போல கர்த்தருக்கு பயப்படுறதான பிள்ளைகள் தேவனிடத்தில் ஞானத்தை மாத்திரம் கேட்கும் பொழுது ஞானத்தை கொடுக்கிறோரும் அந்த ஞானத்தை துவக்கிறோருமாக மாத்திரமல்ல, சில பலன்களையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி பலன்களை கொடுத்து நம்மளுக்கு ஞானத்திலே வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்கிறார். அப்படிப்பட்டதான என்ன பலனைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார்? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தின் துவக்கத்தை கொடுக்கிறதான தேவன் நமக்கு சில பலன்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீத புஸ்தகத்திலே 111 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாம், சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். 111 சங்கீதம் 5வது வசனம். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? ஆகாரத்தை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கிறதான ஆண்டவர், ஞானத்தை துவக்கிறதான ஆண்டவர், ஞானத்தின் ஆரம்பத்தை கொடுக்கிறதான ஆண்டவர். உங்களை ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது அவர் முதலாவது என்ன செய்கிறாராம்? பசியார நாம் ஜீவிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே பசியார வாழும்படியாக அவர் என்ன செய்கிறாராம்? முதலாவது ஆகாரத்தை தருகிறார். ஆகாரம் என்பது ஆவிக்குரிய ஆகாரங்களை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கின்றார். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொழுது முதலாவது என்ன செய்கிறாராம்? அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில பசியார வாழும்படியாக, சமாதானமாய் வாழும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல் வாழும்படியாக முதலாவது ஆகார குறைவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சங்கீதம் 115 11வது வசனம் இவ்விதமாய் அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்கின்றது. வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு அவரே துணையும் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நமக்கு துணை நிற்கிறார், அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிப்பதை கேட்கின்றோம். எனக்கு அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நமக்கு துணையாயிருந்து எல்லா காரியத்திலும் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிரிடாய் வருகிற காரியங்களுக்கு கேடகமாகவும் இருந்து செயல்படுகிறதாய் பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறதான பயத்தை நாம் அறிவித்துக் கொள்ளும் பொழுது ஞானத்தின் துவக்கத்தை கொடுத்து இவ்விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் தொடர்ந்து அதோடு கூட ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான பிள்ளைகளே, இந்த நாட்களில் தாமே நீங்கள் இதிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறதான பயத்தை, அந்த ஞானத்தை, அந்த துவக்கத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே 115வது சங்கீதத்திலே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். 13வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கின்றார், ஒரு குறைவில்லாமல் வாழும்படியாக. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே நாம் பயபக்தியாய் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரமா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை வாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு முத்திரிக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை அனுதினமும் ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. 145:19 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் அனுதினமும் ரட்சிப்புகளை நடத்துறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இப்படியாக ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் ஞானத்தின் துவக்கத்தை மாத்திரம் கொடுக்காமல் அவர் விதமான ஆகாரத்தை கொடுக்கிறார், துணையான நமக்கு கேடகமாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கின்றார், நம்மளை பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அனுதின வாழ்க்கையிலே நம்மளுக்கு ரட்சிப்பை தருகிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனக்கு அன்பின் பிரியமான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார், அங்கங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொண்டு தேவனிடத்திலிருந்து ஞானத்தின் துவக்கத்தை முதலாவது கேட்போம், ஞானத்தின் ஆரம்பத்தை கேட்போம். நம்ம கொடுக்கப்பட்டதான தலைப்பு ஞானத்தை கண்டெடுப்பது எங்கே என்று சொல்லி நாம் அந்த ஞானத்தை குறித்தான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஞானம் வேற எங்கேயாவது விலைக்கு காசு கொடுத்து வாங்கிடலாம் என்று சொல்லி
நாம் நினைக்க வேண்டாம், எங்கேயாவது ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்து வாங்கிடலாம் என்று சொல்லி. ஒருபோது அப்படி ஞானம் நமக்கு கிடைக்க போவது கிடையாது. வேதம் அழகாக நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது, ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி. சில பேர் பெரியவங்க மூத்தவங்கள சொல்லுவாங்க, ஏம்பா ஞானமா அந்த காரியத்தை செய்திருந்தா இந்த மாதிரி தவறு வராமல் இருந்திருக்குமே என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஞானத்தை பயன்படுத்தியிருந்தா இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிச்சிருக்காதே என்று சொல்வதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவன் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். உலகத்துடைய அழிவுக்கும் வருகின்ற கொள்ளை நோய்க்கும் வருகிறதான எல்லா விபத்துகளுக்கும், ஆவிக்குரிய வழியிலே வருகிறதான விபத்துகளுக்கும் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பின் பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அந்த ஞானத்தை நாம் கேட்போம், அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். அந்த ஞானம் எங்கிறது கிடைக்கிறது என்று சொன்னால், வேத புஸ்தகத்திலிருந்து, வேத வார்த்தையிலிருந்து, இந்த வசனங்களும் இந்த வார்த்தைகளுமாக அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நாம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 119 97 98 வசனம் விதமாய் சொல்லுகிறது. 119 97 98 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம், நாள் முழுவதும் என் தியானமும், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கின்றோம். உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிகமாக ஞானமுள்ளவனாக்கினீர் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தினுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கும் பொழுது, சட்டத்திட்டங்களை சரியாயினுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்கிறாராம், சத்துருக்களுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் அதிகமான ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஞானம் என்பது நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமா, பிரயாசப்பட வேண்டும். சும்மா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு வேற ஏதாவது கதைகளை பேசிக்கொண்டு, வேற ஏதாவது காரியங்களை சிந்தித்துக் கொண்டு, பல விதத்திலும் தன்னுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாமல் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படியான பிரயோஜனமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது, வசனங்களை தியானிக்கும் பொழுது, சத்தியத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் உணர்வடைவீர்கள். அது மாத்திரமல்ல, சத்துருக்களை விட, சத்துருக்கள் வைத்திருக்கிற அவங்க சிந்திக்கிற ஞானத்தை விட அதிகமான ஞானத்தை நம்ம கொடுத்து சத்துருக்களை ஜெயம் கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார் என்பது பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 119 100 வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கலும் ஞான உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அதிகமான அனுபவசாலிகளை விட, இந்த வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான அனுபவசாலிகளை விட, முதிர் வயதில் உள்ளவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை என் தேவன் தருகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அது எப்படி? வேதத்தை அதிகமாக தியானிக்கும் பொழுது, வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் பொழுது, வேதத்தின்படி நாம் சட்டத்திட்டங்களின்படி நடந்து கொள்ளும் பொழுது, கட்டளைகளையும் பிரமாணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொண்டு நடக்கும் பொழுது, அதிக அனுபவசாலிகளை விட நம்மளை ஞானவான்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அதை கண்டுகொள்வதற்கு நாம் எப்படியாக பிரயாசப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குலேசருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 16 வசனம் இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்று சொல்லி குலேசருக்கு பவுலடிகளார் எழுதுவதை பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வசனம் தான் உங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, தேவ வசனம் கடந்து வரும் பொழுது, தேவ வசனம் வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வாசிப்பு இல்லாமல் இருக்கிறதா, வசனம் இல்லாமல் இருக்கிறதா, தியானம் இல்லாமல் இருக்கிறதா, வார்த்தை கடந்து வராமல் இருக்கிறதா? இந்த நாளில் தானே சற்று யோசித்து பாருங்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை தியானிப்பதிலும் வசனத்தை வாசிப்பதிலும் வேதத்தின் மேலே அப்படியே தாகமாய் இருப்பதிலும் நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிரயாசங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து வரும் பொழுதுதான் ஞானத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். வேதத்தில் உள்ள ஞானத்தை கண்டுகொள்ள முடியும். ஆவிக்குரிய ஞானத்தை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே வாழக்கூடிய தெளிந்த ஞானத்தை வேதத்திலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். சங்கீதக்காரன் இப்படியாக 19ஆம் சங்கீதம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். அறிவற்ற பிள்ளைகளையும் ஞானமற்ற பிள்ளைகளையும் இந்த வேதம் என்ன செய்கிறதாம், உயர்ந்த ஞானிகளாய் மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, நாட்களில் வேதம் இடத்திலே குறைவாக இருக்கிறதா? வேத வாசிப்பு குறைவாக இருக்கிறதா? வேதத்தை தியானிக்கின்ற காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மளோடு பேசுகிறதான காரியம் ஏதாவது ஒரு வழியிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் காலம் இனி செல்லாது, காலம் கொடிதான காலமாய் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் துக்கத்தின் செய்திகள், வேதனையின் செய்திகள், எங்கு பார்த்தாலும் மரண அகோலங்கள் கேட்கதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலிருந்து தெய்வீக ஞானத்தை பெற்று அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலே மாத்திரமே இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண முடியும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். விளக்கமாக நான் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து சொல்ல முடியும். அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட நேரத்திலே நன்றாக நாம் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்வோம். இரண்டாவதாக காரியம், வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாசித்து அதை தியானித்து கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகின்றது, அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களுக்கு ஞானம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். தாழ்ந்த சிந்தையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஞானத்தை கண்டுகொள்கின்றோம். தாழ்ந்த சிந்தை வேண்டும், தாழ்ந்த எண்ணங்கள் வேண்டும். உயர்வான எண்ணம் உடையவர்களுக்கு, மேட்டிமையான எண்ணம் உடையவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தை பெற்றுக்கொள்ள, ஞானத்தின் துவக்கத்தை அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு அன்பின் சின்ன தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை இல்லை என்று சொன்னால் அநேகருடைய சாபத்திற்கு நாம் கூடாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். முதலாவது தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஞானத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக 4வது ஒரு காரியம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. ஆலோசனையை கேட்கிறவரிடத்திலோ ஞானம் உண்டு என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆலோசனைகளை கேட்கும் பொழுது, அநேகருடைய ஆலோசனைகளை கேட்கும் பொழுது காரியம் சித்தியாகும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனைகள், தேவ ஊழியருடைய ஆலோசனைகள், நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மனிதனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கும் பொழுது, நல்ல அனுபவசாலியுடைய ஆலோசனை கேட்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் என்ன சித்தியாகும். அது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனையினாலே நம்ம என்ன ஆலோசனைகளை கேட்பதனாலே நமக்கும் என்ன செய்கிறதா, ஞானம் உண்டாகிறது சொல்லி வேதம் சொல்கிறது. வேதம் வார்த்தையை தான் பேசுகின்றேன், வேதத்தில் காரியங்களை தான் சொல்கின்றேன். சற்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை, நல்ல ஆலோசனைகளை தருவரிடத்தில் ஆலோசனைகளை கேட்கும் பொழுது நாம் ஞானவான்களாய் மாறுகின்றோம். சில பேர் ஊழியக்காரங்க சொல்ற கூட ஆலோசனைகளை அசட்டை பண்ணுவாங்க. தேவ ஊழியர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து சரியான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனைகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால்
நீங்கள் ஞானவான்களாய் மாறுவது மாத்திரமல்ல, சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆலோசனையை கேட்க வேண்டும். ஆலோசனை நம்மளை ஞானவானாய் மாற்றும். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 32 இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். தன் ஆத்மாவை வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானமடைவான். ஞானமடைவான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் நமக்கு ஆலோசனை சொல்லி சில காரியங்களை கடிந்து கொள்ளும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில கேட்க வேண்டும். நான் சரியான பாதையில் நடக்கிறதானா என்று சொல்லி முதியோர்கள், அனுபவசாலிகள் சில ஆலோசனைகளை கொடுத்து சொல்லும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அப்பொழுது நீங்கள் ஞானம் அடைவீர்கள் என்று சொல்லி. தெய்வ பிள்ளைகளே, வயது முதிர்ந்தவர்கள், நல்ல தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் சொல்கிற ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். அது இல்லாமல் சரியான பாதையில செல்ல என்று சொல்லி சில கடிந்து உள்ளதுகளை நம்முடைய வாழ்க்கையில சொன்னாலும் அதையும் நாம் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு ஞானம் அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஞானம் வேற எங்கிருந்து பிறக்கலங்க. வேத புத்தகம் நமக்கு நிறைய கொடுக்குது. அந்த காரியங்களை கண்டுகொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? மனக்கண்களை திறக்க வேண்டும். அதற்கு நேரங்களை ஒதுக்கி வேதங்களை வாசிக்கும் பொழுது, வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அது என்னமா? நமக்கு நல்ல காரியங்களை தேவன் ஞானமாய் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். சங்கீத புஸ்தகம் 33:11 சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கிறோம். முதிர் வயதுள்ளவர்கள், நல்ல தேறினவர்கள், தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள், ஆண்டவரிடத்திலேயும் நாம் ஆலோசனை கேட்கும் பொழுது என்ன நடக்குதா? ஞானத்தை நாம் கண்டடைகின்றோம். அடுத்ததாக ஐந்தாவது ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 24வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 24வது அதிகாரம் 1வது அதிகாரம் 24வது வசனம். 1வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். எனக்கு அன்பின் பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சுந்தரச்சாராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களா? அவர் அழைப்பின் சத்தத்துக்கு செவிகொடாமல் இருக்கிறார்களா? தேவன் சொல்கிறார், யாரை அழைச்சிருக்கிறார்களோ, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் அவருக்கு சொந்த பிள்ளை என்று சொல்லி அவர் முத்தரித்திருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? ஞானத்தை தருகிறார் இருக்கின்றார். கிறிஸ்துவே நமக்கு ஞானத்தை தருகிறார் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானத்தை தருகிறார். அவர்தான் உலகத்தின் ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறார். அவர்தான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் இருக்கின்றார். அவரை இல்லாமல் ஒரு காரியம் சம்பவிப்பார். அவர்தான் நமக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னத ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரஜனாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்தான் என் தெய்வம் என்று சொல்லி உறுதியாய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு அவரே ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தெய்வ ஞானம் தான் முதலாவது, தெய்வீக ஞானம் தான் வேணும். இந்த நாளிலே அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் அநேக பேர் தன்னுடைய வாழ்க்கையில சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஞானமற்றவர்களாய் நடந்து பல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில வருவித்துக் கொண்டு சாபத்திலும் பாவத்திலும் வீழ்ந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனாலே அன்பின் பிள்ளைகளே, தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சுந்தரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இந்த நாளில் தானே, இந்த நொடி பொழுதுதானே இந்த வாழ்க்கையிலே கடந்து வாரும். நான் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீர் தருகிறதான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தின்
துவக்கத்தை தருவது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். யாத்திராகமத்தில் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொல்லி, கர்த்தருடைய வேலை செய்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களுக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். 36வது அதிகாரம், யாத்திராகம் 36வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு அழகாக சொல்லுகின்ற வாசிக்கலாம். பெஸ்லேயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து வாசிக்கலாம். அந்த வேலைகளை செய்வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். தேவனுடைய பணியை செய்வதற்கு, கர்த்தருடைய பணியை செய்வதற்கு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரே ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனே ஞானத்தை கொடுக்கிறவர், கர்த்தரே ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியருக்கு அவர் பவுல் அடிகளார் சொல்கின்றார் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். பவுல் தன்னுடைய நிருபத்திலே 1 கொரிந்தியருக்கு 2வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் அழகாக சொல்கின்ற வாசிக்கலாம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அழிந்து போகிற ஞானத்தை அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, தெய்வீக ஞானத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளவில்லையா? இந்த நாளில் தானே நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார், ஆலோசனை தருகிறவராய் இருக்கின்றார், நமக்கு பல காரியத்திலும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு வாஞ்சிக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வோம். 6வதாக ஒரு காரியம், ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தியாக சொல்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று சொல்லி பார்க்கின்றோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுவதான பயத்தையும் அருளும் ஆவி என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அன்பின் பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்கு அடிக்கடி நான் சொல்வது, நீங்கள் என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில சொந்த ராஜா ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவியானவர் கடந்து வந்து நம்மளுடைய காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாவற்றையும் அவர் உணர்த்தி காண்பிக்கிறார். அதைத்தான் அடிக்கடி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது உடைய சத்தத்தை கேட்டு சரியான பாதையில் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அநேக ஜெபங்களிலே நாம் கேட்கிறோம். இந்த நாளிலும் நம்மளோடு கூட மெல்லிய சத்தத்தோடு பேசுகிற ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். அந்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம இந்த நாளிலே கேட்டு சரியாய் நடக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஞானம். அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். இது சரியான பாதை, இது தவறான பாதை என்று சொல்லி அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானுடைய அந்த சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கிறதாய் நாம் பார்க்கணும். அந்த ஞானத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அடுத்ததாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:8 சொல்லுங்க, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியானவர் ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆவியானவர் ஞானத்தை போதிக்கிறதான காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார், போதகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஞானம் நாம் எங்கிருந்து வருது என்று சொன்னால் ஆவியானவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கின்றார். அந்த ஆவியானவரிடத்தில் நாம் கேட்கும், ஆண்டவரே
எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் அப்பா. உணர்வுள்ள ஞானத்தை தாரும், அறிவுள்ள ஞானத்தை தாரும், வேத அறிவுள்ள ஞானத்தை தாரும், வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும், சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும், உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆவியானவரிடத்திலே யாரெல்லாம் வாஞ்சியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நிறைவான ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த நாளிலே ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஞானத்திலே தவறினவர்களாக இருக்கின்றோமா? ஞானம் இல்லாமல் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றோமா? எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கின்றார். எனக்கு அன்பின் பிள்ளைகளே, நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம், இந்த வார்த்தையில தியானித்த காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுதுதான் அவர் என்ன செய்கிறாராம்? தெய்வீக ஞானத்தினாலே நிரப்பப்படுகிறாராக காணப்படுகின்றோம். கடைசியாக யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவான். அப்பொழுது அவர் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். மைக்கேலோட ஒருவன் வாசிக்கலாம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 3:17 வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்றோம், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால், ஞானமே இல்லாமல் இருந்தால், அறிவில்லாதவனாய் இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டுமா? ஞானத்தை தருகிறதான தேவனிடத்திலே கேட்க வேண்டும். இது ஒரு ஜெபம் செய்கிறதான ஒரு காரியம். உங்களின் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் தருகிறவன், பூரணமாய் தருகிறவன், நிறைவாய் தருகிறவன் அவரிடத்திலே வந்து, அவர் சமூகத்திலே வந்து என்ன செய்யணுமா? உள்ளங்கால் படியிட்டு, ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா, உடைய கரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ, ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒரு குறைவில்லாத ஞானம், அது பூரணமான ஞானம். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படியெல்லாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் 2வதாக ஒரு காரியத்தை நாம் சொன்னோம். வசனத்தை கை கொள்ளும் பொழுது அங்கே ஞானம் கட்டளையப்படுகிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். வசனத்தை கை கொள்ளும் பொழுது எனக்கு அன்பின் பிள்ளைகளே, இந்த நாளில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றேன். குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் ஞானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள் என்று சொல்லி நான் துவக்கத்திலே சொன்னேன். உங்களுக்கு ஆலோசனை ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கிட்டு என் அன்பின் பிள்ளைகளே, தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஞானத்தின் ஆரம்பத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதே போல வருகின்ற நாட்களிலே நம்முடைய சந்ததியும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை அருகிலே அமர வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் வேத வசனங்களை வாசியுங்கள், வேத வசனங்களை பேசுங்கள், வேத வசனத்தை தியானியுங்கள். நாளைக்கு அந்த பிள்ளையும் வாசிக்கும். அந்த பிள்ளை வாசிக்கும் பொழுது வேத வசனத்திலிருந்து ஞானத்தை கண்டுகொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற பாவ சாபங்களுக்கு விலகுவதற்கும், ஆபத்துக்கு விலகுவதற்கும், நோய் நொடிகளுக்கு விலகுவதற்கும், வருகிற எல்லா சஞ்சனங்களும் தவிப்புகளுக்கும் விலகுவதற்கும்
அந்த பிள்ளை துவக்கத்திலிருந்தே ஞானத்தை கற்றுக்கொள்ளும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பின் பிரியமான பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாழை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை கூட அமர வைத்து நீங்களும் வாசிங்கள், அவர்களை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். இதிலே தவறினால் வருகின்ற குடிதான காலங்களுக்கு பிள்ளைகள் ஆலோசனை இல்லாமல், ஞானம் இல்லாமல் எல்லாவற்றிலும் சிக்கி சீரழ வேண்டியது அவசியமாய் போய்விடும். ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். நீங்கள் குடும்பத்திலே வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு மனதோடு கூட கணவன் மனைவி உட்கார்ந்து வேதத்தை தியானியுங்கள், வாசியுங்கள். இது உங்களுடைய குடும்பத்திலே குறைவாக இருந்தால் இந்த நாளில் தானே துவங்குங்கள். வேத வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், தப்பித்துக் கொள்வதற்கு ஞானத்தை கொடுக்கும், பேசுவதற்கு ஞானத்தை கொடுக்கும், உபதேசிப்பதற்கு ஞானத்தை கொடுக்கும். வேத வசனங்களை நீங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எச்சரிப்பின் சத்தமாய் சொல்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகள் வருகின்ற குடிதான காலங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் தருகிற ஞானத்தை தவிர்த்து வேற எந்த ஞானத்தை வைத்து ஜெயிக்க முடியாது என்பதை நான் நிச்சயத்தை சொல்கின்றேன். தயவு செய்து மனதில் பாரப்பட்டவனாய் உங்கள் மத்தியில் சொல்றேன், ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும் பொழுது, ஐயா, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சமாதான குறைச்சலின் காரியங்கள் தான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதே தவிர சமாதானத்துக்குரிய காரியங்கள் எங்கு இல்லை. வேதனை நிறைந்த காலங்களாய் கடந்து செல்கிறது. இதிலே நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வீக ஞானம் கிடைத்தாலே மாத்திரமே, அந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டாலே மாத்திரமே இந்த குடிதான காலங்களில் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அது எங்கிருந்து கிடைக்கிறது சொன்னால் உலகத்திலிருந்து கிடைப்பதல்ல, உயர்ந்த மனிதர்களிடத்திலிருந்து கிடைப்பதல்ல, இல்ல முதிர் வயதிலே அநேகருடைய ஆசீர்வாதங்களினாலே கிடைத்துவிடும் என்று சொல்லி, அனுபவசாலிகளிடத்து கிடைத்துவிடும் என்று சொல்லி அல்ல. வேத புஸ்தகத்திலிருந்து கிடைக்கிறது, வசனத்திலிருந்து கிடைக்கிறது, ஆவியானவர் தருகிறார், ஆண்டவரே தருகின்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகின்றார், நல்ல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கின்றார். நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல ஞானவான்களுக்கு அவர்கிட்ட போனா எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிச்சிடலாம் சொல்லி நம்ம நினைச்சு போறோம். ஐயா, இந்த உலகத்துள்ள ஞானம் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிவிடும். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிவிடும், நம்மளை பழி சொல்ல வைத்து விடும். தயவு செய்து உலகத்துக்குரிய ஞானத்துக்குள்ள கடந்து போகாதபடி எனக்கு அன்பின் பிள்ளைகளே, வேதம் தருகிற ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வசனம் தருகிற ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், ஆவியானவர் சொல்கிற காரியத்தை கடைபிடிங்கள், ஜெபித்து பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. அது உங்களுக்கு சொன்னால் மிகவும் தெளிவாக இருக்கும். ஒரு கண் பார்வை குறைவுள்ள ஒரு மனிதன், மிகவும் ஏழை. அந்த மனிதன் தேவனுக்கு பயந்த மனிதன், குறைபாடு உள்ளவன், கண் பார்வை தெரியாது. அப்ப அவன் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அறையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து, அப்பா, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? நீ எனக்கு ரொம்ப பயந்து போயிருக்கிறாயே, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அது இவ்வளவு நேரத்துக்குள்ளாக ஒரு நேரத்தை குறித்து அந்த தேவதூதன் சொல்லிவிட்டு கடந்து சென்றார். அப்பொழுது இவன் ஜெபத்தை முடித்துவிட்டு அவனுக்குள்ளாக மனதுக்குள்ள குழப்பம். நாம் எதை கேட்பது தேவனிடத்தில், எப்படி கேட்பது என்று சொல்லி பலவித ஞானிகளிடத்துல போய் ஞானத்தை கேட்டான், ஆலோசனை கேட்டான், அறிவை கேட்டான். ஒரு மனிதன் சொன்னான், எப்பா, உனக்கு கண் பார்வை தான் தெரியாது, ஆண்டவரிடத்து கேளு, உன் கண் பார்வை கேளு. இந்த உலகத்துடைய காரியங்களை பார்த்துக் கொள்ளலாம், உலகத்துடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களை பார்த்துக் கொள்ளலாம், நீ ஒரு கண் பார்வை வேண்டும் என்று சொல்லி கேளு என்று சொல்லி ஒரு மனிதன், ஒரு ஞானி ஆலோசனை சொன்னான். இன்னொரு இடத்திலே போய், எனக்கு தேவதூதன் இப்படி சொல்லி இருக்கிறான், நான் என்னத்தை கேட்பது என்று சொல்லி ஒரு பெரிய ஞானி இடத்திலே போய், அறிவாளி இடத்துல போய் கேட்டான். அப்ப அவன் சொன்னான்,
எப்பா உனக்கு கண் பார்வை தெரியாது, உனக்கு கண் பார்வை தெரியாதுப்பா, அதனால உனக்கு நல்ல ஒரு மனைவியை கேளு, ஆண்டவரிடத்தில் ஒரு நல்ல துணையை கேளு, கடைசி வரை உன்னை பார்த்துக்குருவான், நீ மறிக்கும் வரை உன்னை பார்த்துக் கொள்வாள், அதனால நல்ல ஒரு துணையை கேளப்பா என்று சொல்லி. அதுவும் உன்னுடைய மனதிற்கு சரியாக படும். இன்னொரு இடத்திலே கடந்து சென்று ஒரு பெரிய ஞானி இடத்திலே, அறிவாளி இடத்திலே ஆலோசனை கேட்டான். அப்பொழுது ஒருவர் சொன்னார், இப்ப உனக்கு ஒண்ணுமே இல்லை, கடைசி மட்டும் வாழ்வதற்கு நல்ல ஆசீர்வாதத்தை கேள், பெரிய பணக்காரனா மாறுறதுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கேள் என்று சொல்லி அவன் ஆலோசனை கொடுத்தான். அந்த ஞானி எல்லாவற்றிலும் குழம்பி போய் மனதில் வேதனை பண்ணவனாய், ஆண்டவரே உம்மிடத்தில் குறித்த நேரத்தில் வந்து நான் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டுமே, நான் என்ன செய்வதப்பா என்று சொல்லி கலைக்கு போய் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே நான் எதை கேட்க வேண்டுகிறதா ஞானத்தை எனக்கு தாருமப்பா, நான் எப்படி கேட்க வேண்டுகிறதா ஞானத்தை எனக்கு தாருமப்பான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து இந்த ஏழை மகனை பார்த்து, பார்வை இல்லாத இந்த மகனை பார்த்து, கஷ்டப்படுகிறதான வேதனைப்படுகிறதான ஒரு விளனம் இல்லாத இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, இப்ப அவனுக்கு என்னப்பா வேணும்? இத்தனை பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, இந்த ஆலோசனைகள் எனக்கு ஒன்றும் சரியாய் புரியவில்லை, உலகத்துடைய ஞானம் எல்லாம் அவமாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, பரத்திலிருந்து நீர் ஞானத்தை தாரும் என்று சொல்லி நான் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆவலாய் கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, 3 ஆசீர்வாதங்களையும் உனக்கு சேர்த்து தரும்படியாக நான் உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன் என்று சொல்லி ஞானம் நிறைந்த ஆண்டவர், அந்த உயர்வுள்ள ஆண்டவர் பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தார், ஒரு அறிவை கொடுத்தார், ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்னவென்று சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை, என் பிள்ளைகள் பொற்பாத்திரத்திலே ஆகாரம் கொள்வதை என் கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஞானமுள்ள ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுத்தார். எப்படி? பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும், பிள்ளைகளை பார்க்கக்கூடிய கண்ணையும், பொற்பாத்திரம் என்பது பெரிய ஆசீர்வாதத்தையும், பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் துணை வேண்டும், அந்த துணையையும் சேர்த்து கொடுக்கும்படியாக 3 ஆசீர்வாதங்களும் சேர்த்து கொடுத்தார். அப்படிப்பட்டதான ஞானவான் தான் நம்ம ஆண்டவர். அவரிடத்திலே சம்பூர்ணமாய் கிடைக்கும், சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறவர், சம்பூர்ணமான ஆலோசனை கொடுக்கிறவர், அறிவை கொடுக்கிறவர், புத்தியை கொடுக்கிறவர். நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தில் இருக்கிற ஞானத்துக்குள்ளாக ஓடுகின்றோம், உயர்ந்த அதிகாரிகளை பார்த்து நாம் கடந்து செல்கின்றோம். இவன் தான் ஞானவான், நல்ல ஆலோசனை கொடுப்பான் என்று சொல்லி எல்லாம் அவமாக்கப்பட்டு விடும். நீ தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உன் பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு ஞானமாய் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திலே ஆலோசனை கேளு, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திரு, அவரிடத்திலே ஜெபி, அவர் சொல்கிற ஆலோசனையை கேளு, ஞானத்தை கேளு, வேதத்தை வாசி, ஆவியானவருக்கு இடம் கொடு. பரத்தில் இருந்து அவர் தெய்வீக ஞானத்தினாலே உன்னை நிறைக்க வல்லவராய் இருக்கின்றார். தேவ செய்தியை கேட்டுக்கொண்டுதானே என் அன்பின் பிள்ளைகளே, உணர்வடைவோம். இந்த நாளில் தானே நம்ம உணர்வடைவோம். உலகத்துக்குரிய ஞானத்துக்குள்ளாக கடன் சொல்லாதபடி கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது சொன்னால், வேத புஸ்தகத்திலிருந்து கிடைக்கிறது என்பதை மறந்து விடாதே. வேதத்தை வாசி, வேதத்தை தியானி, பிரமாணங்களை எல்லாவற்றையும் நீ கடைகளையும் எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடி. அப்பொழுது பரத்திலிருந்து அவர் ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறானா என் அன்பின் தேவ ஜனமே, உங்களிடத்தில் ஞானம் குறைவுள்ளதாக இருந்தது சொன்னார். இந்த ஞானத்தை நீங்கள் கண்டுகொள்வதற்கு இங்கு சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களையும் மனதிலே பயிற்று வைத்துக் கொண்டு நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னார், பூரண ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வது நம் நாளில் பிரயாசப்படும். கண்களை மூடி இருக்கிற இடத்திலே அப்படியே நம்மை வெறுமையாக்கி, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, ஆண்டவரே
இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. இந்த உலகத்தினுடைய தந்திரங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. வருகிறதான பொடிதான காலங்களுக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்வதற்கு சொல்லி எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. நான் என் சுய ஞானத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றேன். அப்பா, நீர் எனக்கு தெய்வீக ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவர் பரத்திலிருந்து கொடுக்கிறதான ஞானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு தாரும் அப்பா. நான் ஞானத்திலே குறைவுள்ளவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஞானத்திலே குறைவுள்ளவன் ஆண்டவரே. ஞானத்தை கண்டடைவதற்கு அப்பா நீர் கொடுத்ததான வார்த்தைகளுக்கு அவனை நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளை கடைபிடித்து நான் சரியான பாதையில் நடந்து கொள்வதற்கும் ஞானத்தை கண்டுகொண்டு இந்த உலகத்தினுடைய எல்லா போதனைகளுக்கும் தப்பித்துக் கொள்வதற்கும் எனக்கு பலன் தாருமா. அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தையே எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் நீ தாரும். உடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக ஞானத்தினாலே நிறைக்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களை இப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. எல்லா தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வன்கொட்டல், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல், நாவில் உணவு விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. வருகிறான் கொடிதான கொள்ளை நோய்க்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. நீ சொல்லி இருக்கிறேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாத என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின் படி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படி எச்சரிக்கிறோம் அப்பா. வருகின்ற இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பண தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. வருகின்ற நாட்களில் அடைபடுகிற நாட்களிலே கர்த்தர் துணையாய் இருந்து ஒவ்வொருவரோடு கூட நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா தீமையிலும் குறைக்க பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, வேத அறிவிலும் ஞானத்திலும் சத்தியத்திலும் ஜெபிப்பதிலும் உபவாசிப்பதிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.